ஒரு வியாபாரி, சிறு வியாபாரி. அவர் ரொம்ப வறுமையான நிலைமையில் இருக்கார். அவருக்கு எது எடுத்தாலும் துன்பம், வியாபாரத்தில் நஷ்டம், எது எடுத்தாலும் துன்பம், அவர் மகிழ்ச்சியே இல்லை. அவர் இறைவன்கிட்ட வேண்டுறார், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, என் வாழ்நாளில் நான் ஒரு நாள் கூட மகிழ்ச்சியாக என்னால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கார். அப்போது ஒரு பழங்கால நாணயம் ஒன்று கீழே கிடக்கு. அந்த நாணயத்தை எடுத்து அவர் பார்க்கும்போது அந்த நாணயத்தில் ஒரு துளை இருக்குது. அந்த நாணயம் ரொம்ப பழங்கால நாணயம், அதிர்ஷ்டமானது அப்படின்னு இவருக்கே தெரியுது. இது இருந்தால் நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவர் அந்த வியாபாரத்துக்குன்னு வச்சிருக்கிற அந்த சட்டையில் அந்த நாணயத்தை போட்டுக்கிட்டு அதை தினமும் அதை தொட்டு தொட்டு பார்த்துக்கிறார். வெளியில் எடுத்து பார்க்கறதில்ல, அதை தொட்டு தொட்டு பார்த்துக்கிறார். இந்த நாணயம் வந்ததுக்கப்புறமாவது தனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு நம்புகிறாரு. அப்போ கொஞ்ச நாள் கழித்து சூழ்நிலை மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம், நொடிந்து போன வியாபாரம் துளிர்க்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வசதியாக மாற ஆரம்பிக்கிறார். அவரோட வியாபாரம் செழிப்பாக மாறுது. அவரோட இல்லமும் கொஞ்சம் நல்ல விரிவடையுது. நல்ல செல்வம் நிறைய வருது. அப்போ அவருக்கு தெரியுது, இந்த நாணயத்தால் தான் நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். இப்படியே வருடங்கள் கடந்துடுது. அவருக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக நாணயத்தை நம்ம பார்க்கல, தொட்டு தொட்டு மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிறோம். அந்த வியாபாரத்துக்குன்னு வச்சிருக்கிற அந்த உடையில தான் அந்த நாணயம் இருக்குது, அதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதை எடுத்து வெளியில் பார்க்கும்போது அந்த நாணயத்தில் துளை இல்லை, அவரோட அந்த நாணயமே அது இல்லை. அப்போ தான் அவங்க மனைவி கேட்குறாங்க, என்ன பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை, நான் வச்சுருந்தது இதில் அந்த துளை உள்ள நாணயம் இப்போ அது இல்லையே அப்படின்னு. நீங்கள் என்னை மன்னிக்கணும், நீங்கள் வியாபாரத்துக்கு வச்சுருந்த சட்டையில் ஒரு நாள் நான் வெளியில் எடுத்து துவைக்கலான்னு வெளியில் எடுத்தேன். அப்போ அந்த நாணயம் வெளியில் விழுந்துருச்சு. அது என்ன நாணயம்னு எனக்கு தெரியல, தேடி பார்த்தேன் கிடைக்கல. சரி, நீங்கள் இதை ரொம்ப நம்பிக்கையாக என்கிட்ட முதல் நாள் சொன்னதுனால அதனால் அந்த வேற ஒரு நாணயத்தை அது உள்ளே நான் போட்டுட்டேன் இப்போ அப்படின்னு. இது உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு. எப்போ இதை போட்ட அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு சொன்னீங்களே முதல் நாள், அது மறுநாளே அந்த நாணயம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு தெரியுது, மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் நாணயத்தால் வரல, நம் செயல்களால்